தேவ பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றுக்கும் எல்லாம் இயேசுவால் கூடும் அப்படின்னு எப்பவுமே உங்க சிந்தையில அறிந்து கொள்ளுங்க. இது கர்த்தருக்கு அற்ப காரியம்னு சொல்லி நீங்க உங்க பிரச்சனையை பெருசா வைக்கிறத, பிரச்சனையை விட இயேசு பெரியவர், போராட்டத்தை விட இயேசு பெரியவர், எல்லா சூழ்நிலையை விட இயேசு பெரியவர் சொல்லி அவரை பெரியவராய் பார்த்து ஒவ்வொரு நாளும் அவரை நம்பி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தினந்தோறும் அதிசயத்தை காண்பீங்க. இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு தடைகளை நொறுக்கும் தேவன். செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவில்லை, ஒருவரும் உள்ளே வருவதுமில்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரனையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று யோசுவா 6ஆம் அதிகாரம் 2. அதாவது இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ளேயும் ஒருத்தரும் போக முடியாது, வெளியும் வர முடியாது. அதாவது டோட்டலாக க்ளோஸ்டு, அதாவது ஃபுல்லாக அடைப்பு அப்படின்னு அர்த்தம். ஆனால் அடுத்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரனையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கொடுப்பேன்னு சொல்லலை, ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லிடுறாரு. அதான் எரிகோ இஸ்ரவேலுக்கு அடைக்கப்பட காண்டாமிருக்க தொத்த பலனோடு வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள வந்த இஸ்ரவேலருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஏன்னா இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட எரிகோ எவை? உங்கள் முன்னேற்றத்திற்கு சவால் விடக்கூடிய இரும்பு கதவுகளும் தாழ்பாடுகளும் எவை? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிய முன்னேற்றத்திற்கு தடையாக நிற்கிற எரிகோவை எது? எரிகோ மதில்களை உடைத்து இருப்பு தாழ்ப்புகளை முறிக்கிற தேவனாய் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலைகளும் கர்த்தரால் அதாவது வெங்கல கதை உடைத்து இருப்பு தப்பாலை முறிச்சுன்னா, வெங்கல கதை உடைக்கவே முடியாது. அங்கே இயேசுவால் உடைக்க முடியும். இருப்பு தப்பாலை முறிக்க முடியும். அவரால் நொறுக்கி போட அவர் ரெடியாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நான் உங்களுக்கு எப்போவுமே சொல்லியிருக்கிறேன், சில நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா, அவங்க ஸ்டார்டிங்கில் வஸ்காட்டின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தப்படுறாங்க. அங்கேருந்து மீட்டு வர்றாரு. அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த பார்வோன் சேனை துரத்திட்டு வருது. பின்னாடி பார்வோன் சேனை, முன்னாடி செங்கடல். இப்போ எங்கே போவாங்க? முன்னாலையும் போக முடியாது, பின்னாடியும் போகணும். சில பிரச்சனைகள் இப்படித்தான். ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரும். முன்னாடியும் போக முடியாது, அவங்களால பின்னாடியும் போக முடியாது. சில போராட்டங்கள் நம்மளை நெருக்கி வரும்போது நமக்கு ஆண்டவர் கிட்ட கொண்டு போயிடும். சில பிரச்சனைகள், இப்போ சிலவங்க எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கா அது பெரிய ஒரு மிராக்கிள். ஏன்னா என் புருஷனை ரொம்ப குடிச்சு வெறிச்சு ரொம்ப கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, என் வாழ்க்கையே வேண்டாம், ஐயோ நம்ம செத்து போயிடணும்னு நினைக்கும் போது அவங்க ஒருத்தவங்க இயேசுவை பற்றி அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அப்புறம் அந்த பாதை இப்போ குடும்பமாக ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படி சொல்லுவாங்க. அதான் நெருக்கடி, அந்த சோதனைகள், அந்த அந்த என்ன சொல்கிறது, முடியாத நிலைமையில் கர்த்தருடைய கரம் நீட்டப்படும். இதே போல தான் அவங்கள கூட்டிகிட்டு வர்றாரு. முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன். இவங்க அந்த நேரத்தில் மோசையை பற்றி அந்த ஜனங்கள் நம்மளை போய் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா உடனே என்ன பண்ணுறீங்க? ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. என்னையாச்சும் ஆனையாக்கும், நான் யார் தெரியுமா, நான் யார்த்த, இதே போராட்டம். அதே தான் அவங்களும் செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் செய்து எவ்வளோ நன்மையானது. எதுக்கு பின்னாடி பார்வோன் புறப்பட்டு வரான்? இவங்கள முதல்ல வாக்குத்தத்தத்தை படித்து அங்கே மோசே நீ முதல்ல எடு. அவ்வளோ பெரிய சூழ்நிலையிலும் அந்த கோலை நீட்டுறது எவ்வளோ பெரிய காரியம். கர்த்தர் சொல்லுவார், அம்மா நான் உனக்கு வசனம் கொடுத்துருக்கேன், நீ திடன்கொள், பயப்படாத, உன் கிரியைக்கு பலன் உண்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் நம்மகிட்ட. நம்ம அந்த நேரத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை மறந்துட்டு என்ன சொல்லுவீங்க? ஒன்றுமே நடக்கலை. கர்த்தர் என்ன சொன்னார்? ஒன்றுமே சொல்ல. அவர் சொல்லுவார், நான் உன்னோட இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் செய்வேன். அந்த வாக்குத்தத்தம் கோல், அதுதான் அவனுக்கு ஆண்டவர் மோசே கையில் கொடுத்த கோல். அதை கொடுத்து அவன் நீட்டின உடனே ரெண்டாக பழக்குது செங்கடல். அதே போல தான் நீங்கள் கூட சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக அடைக்கப்பட்டு முன்னுக்கு போக முடியாது, பின்னுக்கு போட நிற்கும்போது வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கொண்டு, நீரே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறே என்று சொன்னவரே, கர்த்தாவே நீர் என்னை வழி நடத்துகிறீரப்பா, நீர் என்னோடு இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்துட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக வழியை திறப்பார்.
அது மட்டும் பாருங்க, செங்கடல் அங்கே முடித்த உடனே அவங்க முன்னாடி விரட்டிட்டு வராங்க. பின்னாடி அவங்க வந்து எல்லாம் முன்பக்கம் பார்த்து தான் நடந்து போகணும். இவங்க பின்னாடி பார்க்குறாங்க, ஐயோ பார்வோன் வரான பிடிச்சிட்டா அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு வராங்க. ஆனால் கர்த்தர் அந்த பக்கம் வெளியே வந்தோடனே மூடி, அந்த சத்துருக்கள் உள்ளே வந்தவொடனே கடல் சிப்பை போட்ட மாதிரி மூடிடுறார். சத்துருக்களை கொண்டு போட்டார். இதைத்தாங்க நீங்கள் செய்யணும். ஆண்டவர்கிட்ட நெருங்க 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 நமக்கு விடுதலை. விடுதலை வரும்போது எப்படி இருக்குன்னா ஆச்சரியமாக இருக்கும். அதைத்தான் கர்த்தர் செய்கிறார். எல்லா காரியத்திலையும் கர்த்தர் கூட இருந்து அதிசயமாக நடத்துகிறார். அதுதான் சில காரியங்கள் நீ செய் அப்படின்னா செய்யணும். யோர்தான் வந்து புரண்டு நிற்குது, புரண்டு வந்துட்டு இருக்குது. ஆசாரிய பெட்டி உடன்படிக்கை பெட்டி அதில் போய் காலை வைக்கணும். எப்படி வைப்பாங்க? ஐயோ காலை வச்சா போயிடுவோமே அப்படின்னு நினச்சா போயிடுவாங்க. ஆனாலும் விசுவாசத்தோடு அங்கே மிதிச்சாங்க. அது பின்னிட்டு ஓடிடுச்சு. அதுதான் சில பிரச்சனை ஆண்டவர் சொல்லுவார், நீ தரித்து நில் அப்படின்றாரு. நிற்கணும். அமர்ந்து இரு அப்படின்னா இருக்கணும். அடங்கி இரு இருக்கணும். அதை எப்படி நான் அடங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை விட்டுட்டு இருந்தோம்னா கஷ்டத்தை தான் அனுபவிக்கணும். அடங்கி ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்த உங்களை ஒரு கதை மாதிரி தான் இது. ஆக்சுவலாக இந்த கோழி அவயம் வைப்பாங்க. இந்த ஊரில் அடகாய்க்கிறதுன்றாங்க சென்னையில், அங்கே எங்கள் ஊரில் அவயம் வைக்கிறதுன்னு சொல்லுவோம். 21 நாள் அந்த முட்டைகள்லாம் கீழே அடிக்கிட்டு அதுக்கு மேலே தாய்க்கோழி போய் படுத்துக்கொள்ளும். 21 நாள் சில முட்டைகள் வந்து தள்ளி 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 போகும். இது பிடிச்சி பிடிச்சி உள்ளே வைக்கும். அந்த தாய் சட்டைக்குள்ளே அடியிலேருந்து கரெக்டாக 21 நாள் வந்து நல்லா குஞ்சு பிரித்து வெளியே வரும். ஆனால் அந்த தாய் சட்டைக்குள்ளே இருந்து வெளியே போச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் கூமுட்டை அழிவு போயிடும். அதே போல தான் கர்த்தருடைய கரத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கணும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வெளியே வருவோம். அதுதான் நீங்கள் செய்யணும். இங்கே பாருங்கள், எல்லா காரியத்திலும் கர்த்தர் சொல்கிறாரு. சங்கீதம் 46:11 சேனைகளின் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலாம். ரோமர் 8:31 சொல்கிறார், தேவனுடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அடிக்கடி சொல்லுங்க. எனக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்து போராட்டங்களை சந்திக்க உடனே ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு விரோதமாய் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நின்றணும். ஏன்னா ஊழியத்தின் பாதையில் வந்துட்டோம்னா எதிர்வல்லமைகள், அகிப்தோப்பின் ஆலோசனை, அந்த கழுத குதிரை எல்லாம் மந்திர தந்திர பில்லி சுனியாவிகள் எல்லாத்தையும் போட்டு என்னெல்லாமோ அவன் பண்ணுவான். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதம் குறி சொல்லுதில்லை. கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கேன், நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஊழியலும் புதுசில் ரொம்ப பயப்படுவேன். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளும் அதிகாரம் இயேசுவின் அதிகாரம், அவைகள் ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது அப்படின்னாரு, மாட்டாதுன்னாரு. அன்னையோடு பிடிச்சிக்கிட்ட கர்த்தர் கூட இருக்கும்போது உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி நின்றணும். உன்னோடு போராடிகளை தேடியும் காணாதிருப்பாய், அவைகள் ஈல் பொருள் போராடினது என்னது? எதிர் வல்லமையின் ஆவிகள். தேடியும் காணாதிருப்பாய், அவைகள் விசுவாசிங்க. வசனத்தை படிக்கும் போது என்ன குறித்து எழுதியிருக்கு? ஏசாயா 41:10-14 வரைக்கும் என்ன குறித்து எழுதியிருக்குன்னு விசுவாசிங்க. இல் பொருள் ஆய்வாங்க. யார் போறான்னு இல்லாமல் போயிடுவாங்க. அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. எல்லா சூழ்நிலையும் நம்மை வழி நடத்துகிறவர். அதே போல் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறவர் யோசுவா. இன்று நம்மை வழி நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். உபாகம் 32:12 சொல்கிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். இன்னொரு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே கர்த்தர் எரிகோ மதில் விழுந்து சரித்திரத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அது எப்படி விழுந்தது என்று சொல்லி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது விசுவாசம், இரண்டாவது வாக்குத்தத்த ஜீவவசனம், மூன்றாவது அமர்ந்திருத்தல், நாலாவது உடன்படிக்கை பெட்டி சுமக்கப்படுதல், ஐந்தாவது ஆர்ப்பரித்தல். முதலாவது நான் பார்க்கும்போது விசுவாசம். எபிரேயர் 11:30 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே எரியோ பட்டணத்தின் மதில்கள் விழுந்தது. விசுவாசம் என்பது வல்லமையான போர் ஆயுதம். யானை படகையை கொண்டு வலிமையான கோட்டைகளின் மேல் மோதுவார்கள். அது பாருங்க, ஈட்டி வைத்து தகர்க்க முயற்சிப்பார்கள். இப்போ உள்ளதில் நம்மள வந்து வெடி மருந்து புல்டோசர் வச்சு எல்லாம் உடைப்பாங்க. ஆனால் விசுவாசமோ எல்லா வெடி மருந்தை காட்டிலும், எல்லா புல்டோசரை பார்க்கலும் வல்லமை உள்ளது. அணு ஆயுதங்களை காட்டிலும் வல்லமை மிக்கதாம் விசுவாசம்தான். விசுவாசத்தினாலே தேவனுடைய வல்லமையை நாம் வெளிப்படுத்துகிறோம். உண்மைதானே? இன்னைக்கு கூட பாருங்க, கட்டுப்பட்டவர்கள்லாம் எப்படி கட்டவிழ்க்கப்படுறாங்க? விசுவாசத்தினால்தான். நுகங்கடைகளை எப்படி முறிக்கப்படுது? அபிஷேகத்தின் வல்லமையினால். எல்லாவற்றுக்கும் சொல்யூஷன் உண்டுங்க. நீங்கள் அந்த சொல்யூஷன்னா தீர்வு. அந்த தீர்வை பார்க்கணும். தீர்வை தருகிற தேவன் கூட இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் நம்ம குறித்து அவர் எல்லாம் ப்ளூ பிரிண்டை வச்சிருக்கிறார். நம்ம இப்போ நடக்கிறத பற்றி போயிருக்கோம். அவருக்கு நமக்கு நடக்க போகிறதும் தெரியும், நடந்துட்டு இருக்கிறதும் தெரியும்.
எல்லாவற்றுக்கும் நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அதனால பயப்படாது. நிகழ்காலம், அதான் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் அறிந்தவர் நம்ம தேவன் நம்மோட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். அவர் நமக்கு போதகராய் இருப்பார். அவர் நமக்கு வழிகாட்டியாய் இருப்பார். அவருடைய கண்கள் நம்ம மேல் வைக்கப்பட்டு நமக்கு கூட இருந்து நமக்கு பதில் கொடுப்பார். பயப்படக்கூடாது நீங்க எல்லா சூழ்நிலையிலும். மனிதர்களுக்கு கர்த்தர் ஐம்புலன்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் விசுவாசிகளுக்கு 6வது புலனாகிய விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். மார்க் 10:27 சொல்லுது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனுஷர்கள் ஒரு ஒரு சர்டன் லிமிட் தாங்க. அதுக்கப்புறம் தேவனால். இப்போ ஒரு பேஷண்ட்டே நம்ம எடுத்துக்கிறோம், நேசர் இருந்தாலும் சொல்கிறேன் ஹாஸ்பிட்டலில், எல்லாம் என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸு, எங்களால் எவ்வளவோ அவங்களுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம், எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து முடிச்சிட்டோம், இதுக்கு மேலே ஒரு வல்லமை தான் அவங்கள காப்பாற்றணும் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் கர்த்தருடைய வல்லமை, அதுதான் தேவ வல்லம். அதனால் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லைங்க. எல்லா காரியத்தையும் அவர் கைகூடி வர பண்ண முடியும். விசுவாசத்தினாலே யோசுவா சூரியனை சந்திரனையும் தடுத்து நிறுத்தினார். அந்த விசுவாசத்தினால ஆபிரகாம் வயது சென்றும் ஈசாக்கை பெற்றெடுத்தார். எரிகோ கோட்டை மனித பலத்தினால் விழவில்லை, யுத்த வீரர்களுடைய பராக்கிரத்தாலும் விழவில்லை, அது விசுவாசத்தினாலே நொறுங்கி விழுந்தது. எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலுங்க தேவனால் கூடும். இதைத்தான் நீங்க சொல்லணும். நான் ஆண்டவருக்கு போயிருந்தேன், முடியாததை முடிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எப்போவுமே அதான் நான் சொல்லுவேன், அப்பா இது உம்மால் தான் முடியும், இது மனிதரால் கூட உம்மால் முடியும் அப்படி சொல்லணும். எபிரேயர் 11:33-34 அப்படி தான் சொல்லு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிகோ மதில்களை தகர்க்கும் விசுவாசம் இருந்தது. ஆனால் எரிகோ மதில்கள் மேல் வாசம் பண்ணி கொண்டிருந்த ராகாப்புக்கு ராகாப்பாகிய வேசிக்கோ எரிகோ தகர்க்கப்பட்டாலும் தானும் தன்னுடைய குடும்பத்தாரும் பாதுகாக்கப்படுவோம் என்ற விசுவாசம். இது பெரிய விசுவாசம் இல்லையா? இந்த மாதிரி தான் நம்ம விசுவாசம் இருக்கணும். அதாவது நம்முடைய விசுவாசம் பார்த்து ஆண்டவரே ஆச்சரியப்படுறார். அப்படித்தானே சொன்னாரு அந்த 100க்கு அதிபதி விசுவாசத்தை பார்த்து, எந்த இஸ்ரவேலுக்குள்ள இப்படி பார்க்கலையப்பா, இப்படிப்பட்ட விசுவாசமா? அப்படி செய்யணும். இங்க எங்க விசுவாசம்? பேச்சில தான் விசுவாசி. விசுவாசி விசுவாசி என்ன விசுவாசி? விசுவாசின்னா யாரு? விசுவாசத்தை உடையவன் விசுவாசி. விசுவாசம் எங்கே இருக்குது? ஒரு வண்டி பயத்தை வச்சுக்கிட்டு எப்படி விசுவாசம்? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. பயம் பிசாசை நோக்கி கூப்பிடும், பயம் அழிக்கும் சக்தி கொண்டது. ஆனால் விசுவாசம் தேவனை நோக்கி கூப்பிடும், விசுவாசம் ஆக்கும் சக்தி கொண்டது. இதை தெரிந்து கொள்ளும். ஆனால் தான் பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்றார். அந்த காரியத்திலேயும் பார்க்குறோம். உங்களுக்கு வியாதி இருக்கிறதா, கடன் பாரமா, கவலையா, பிரச்சனையை பார்க்காமல் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அதுதான் சொல்றாரு. நம்ம பிரச்சனையும் போராட்டத்தையும் பார்த்துட்டு, அதான் இன்னும் இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா, தரிசித்து நடாவாமல் விசுவாசத்து நடக்கும், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. எவ்வளோ அருமையான, அதாவது நமக்கு எப்படி ஒரு இதமான உணவை எடுத்து 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 ஊட்டி ஊட்டி வசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்கணும். இங்க அதை விட ஞானப்பால்லாம் இல்லை, கண்டபடி பேசுறது வாயில்ல. இப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமா, இப்படி பண்ணிட்டு அப்படி உலகத்தாரை போல பேசிட்டு இருந்தீங்கன்னா, உலோக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. தெரிந்து கொள்ளுங்க. உலகத்தாரோட ரொம்ப நேரம் நீங்க செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு விசுவாசமே இருக்காது, பயம்தான் ஒரு வண்டி இருக்கும். அதனால தான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையில இரவும் பகலும் வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ ஒரு சூழ்நிலை பாருங்க, உங்களுக்கு சில உடம்புல சில வலிகள் இருக்குது, சில வேதனை இருக்குது. உடனே அந்த வலியை பற்றியே சொல்லி ஒரே முடியல, நடக்க முடியல, எழும்ப முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, இப்படி முடியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலே முடியாமல் போயிடும். ஆனால் அதுக்கு பதிலாக மார்க் 5:34 சொல்லுது, வேதனை நீங்கி சுகமாயிருப்பேன். 1 பேதுரு 2:24 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய தழும்புகளால் குணமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன் அப்படி பேசணும். அப்படின்னா உண்மை குணமாகி விட்டேன். ஒரு அம்மா எனக்கு கேன்சர் இப்போ என்கிட்ட ஜெபிக்க வந்திருந்தாங்க. அவங்க வசனங்களெல்லாம் சொல்லி 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 இன்னைக்கு 18 வருஷமாக உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் சொன்னாங்க, 8 மாதம் கூட நீ இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. கர்த்தருடைய கரத்தில் ஒப்படைக்கிற 18 வருஷமாக இன்னும் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க குரோம்பேட்டை பகுதியில். அதை கர்த்தருடைய பலகீனத்தை குறித்து நம்ம சொல்லாமல் அவர் தான் எல்லாம் சிலுவையில் சேர்ந்துட்டாரா. எரிகோ மதில் விழுவதற்கு முன்பாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அதை விழுந்து விட்டதாக விசுவாசித்தார்கள். அதுபோலுடைய உங்களுடைய எரிகோக்களும் தகர்ந்து விட்டு ஆயத்தமாகிவிட்டன. விசுவாசிங்க.
இரண்டாவது நான் பார்க்கும்போது வாக்குத்தத்த வசனம் யோசுவா 6:7 சொல்றாரு, எரிகோ மதில் விழுவதற்கு இரண்டாவது காரணம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேலர்கள் உறுதியாய் பற்றுக்கொண்டு ஒப்பு கொடுப்பேன் என்று அதை எழுதவில்லை, ஒப்பு கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏற்கனவே அது தேவ ஜனங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தாகிவிட்டது. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தேன், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லுவார். அதெல்லாம் விசுவாசிக்கணும். சத்துரு பயமா இருக்கு, சத்துரு பயமா இருக்கு, சத்துரு போராட்டம், இதைத்தான் நீங்க அனௌன்ஸ் பண்றீங்களே ஒழிய, சத்துருக்கள் எனக்கு என்ன செய்ய முடியும், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் அப்படி சொல்லி பேச கற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசிக்கணும். சிந்திக்கும் போது அந்த வசனத்தை சொல்லணும், வாயினால அறிக்கப்படணும். அதுல தான் நீங்க மிஸ்டேக் பண்ணீங்க. வாய் முழுசும் அவிசுவாசத்தையும் பயத்தையும் சங்கதத்தையும் வாந்தி பண்ணிடுறீங்க. அப்புறம் என்ன நடக்கும்? விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளணுங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட உம்மை மட்டுமே, உடைய வார்த்தையை மட்டுமே நம்பி இருக்கிறபடினா நீர் எங்களை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று ஏசாயா 26:3 சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் தேவ ஜனங்கள் கையில் அதை ஒப்புக் கொடுக்க வேண்டும். வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு உறுதியாய் ஜெபம் பண்ண வேண்டும். வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அமேன் என்று இருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 1 சாமுவேல் 15:29 இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் தான் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிற தேவனும் அல்ல. ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஐ எம் சாரி, ஐயோ நான் தெரியாம சொன்னேன் அப்படி சொல்லவே மாட்டார். ஆண்டவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா வந்ததே, எழுதி இருக்கிறதே அதுதான். என்ன குறித்து வேதத்தில் இப்படி எழுதி இருக்கிறதே அப்படி சொல்லணும். அப்படி சுட்டு காட்டினா தான் பிசாசு உங்களுக்கு ஓடி போவான், இல்லைன்னா உங்களை ஆட்டி தான் படைப்பான். பயப்படக்கூடாது, பயத்தை எடுத்து போட்டு. வேதத்தினுடைய பிரச்சனை ஒவ்வொன்றுக்கும் தீர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு போராட்டத்தை மேற்கொள்ள வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஏசாயா 45:4 சொல்றாரு, வெண்கல கதவுகளை எரிகோ மட்டுமல்ல முழு கானான் தேசத்தை குறித்த வாக்கு தத்தம் கர்த்தர் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு கொடுத்து விட்டார். நீ கால் மீதிக்கும் தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று வாக்கு தத்தை கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்து விட்டார். வாக்கு தத்தங்களை சுதந்திரமாய் முன்னேறி சொல்லும் பொழுது சுதந்திரிக்கும் நேரத்தில் சந்தேகத்திற்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள், 2 நினைவுகளால் ஆட்கொள்ளாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 1:6-8 வரைக்கும். மனதிலே சலனமும் சபலமும் வந்தது என்றால் சஞ்சலம் தான் மிஞ்சும். மனசுல மறுரூபப்படையணும். மறுரூபம்னா என்ன? வேத வசனத்தை வச்சு அறிக்கை பண்ணி அதை மனசை சூழ்நிலை இதையும் பார்க்க விடாதபடி வசனத்தை பார்க்க விடணும். அப்போ உங்களுக்கு சஞ்சலமும் சபலம்லாம் வராது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவானால் உன் பலன் குறுகினது என்று நீதிமொழி 24:10 சொல்றார். கர்த்தர் எரிகோ மதிலை 7 நாள் தொடர்ந்து சுற்றி வரும்படி சொன்னார். ஒரு நாள் ஒரு முறை வீதம் 6 நாட்களும் 7வது நாளிலும் மட்டும் 7 முறையும் மொத்தம் 13 முறை சுற்றி வரும்படி செய்தார். இந்த உலகத்தாருக்கு 13 நாளே 13ஆம் நம்பர் வீடு, பேய் வீடு அப்படின்வாங்க. ஆனால் இங்கே 13 முறை சுத்த சொல்கிறார். அதனால உலகத்தாரை போல் 13ஆம் நம்பரு, இந்த நம்பர் அந்த மாதிரிலாம் அப்படி பார்த்து இதெல்லாம் உலகத்தார் போல் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் பேசவே கூடாது. பாருங்க, செவ்வாய்க்கிழமை வெறுவா அப்படின்வாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க நல்லது என்று கண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாட்கள் பார்க்கறது, நம்பர் பார்க்கறது, அந்த நேரம் பார்க்கறது, இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் விட்டுறணும். உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டு வெளியே வரணும். அந்த உலகம் உங்க இதயத்தில் இருக்கக்கூடாது, வெளியே தூக்கி போட்டுருங்க. உலகத்தாரை போல நீங்க பேசக்கூடாது, நடக்கக்கூடாது. அதுதான் விசுவாசத்திற்கு நிச்சயமா சோதனை உண்டு. ஆனாலும் தாமதமானாலும் விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டதுக்கு அது தாமதித்தால் அது காத்திரு, அது முடிவிலே விளங்கும். அது தாமதிப்பதே அது நிச்சயமாய் வரும் என்று ஆபகுக்கு 2:3 சொல்லப்பட்டிருக்கு. அதுதான். 3வது பார்க்கும் பொழுது அமர்ந்திருத்தல். யோசுவா 6:10 3வது அவர்கள் அமர்ந்து அமைதியாய் சுற்றி வர வேண்டிய அவசியமா இருந்தது. நீங்கள் அமர்ந்திருந்தால்தான் அது பாருங்க. அது ஏன் அமர்ந்திருக்க சொல்றாரு அப்படின்னா, இப்ப யோசனை பண்ணி பாருங்க. இப்ப எரியோ கோட்டைனா இப்போ நம்ம இப்போ இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நேராக போய் அங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த எரியோ கோட்டை பக்கத்தில் ஒரு செல்ஃபி எடுப்பாங்க. அங்கே இடிக்க போயிருக்குது, இவ்வளோ பெரிய அழகாக இருக்கா அப்படின்னு. அது மாதிரி தான் அதுதான் அமர்ந்து இருக்கிறது இல்லை, இதெல்லாம் அடங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லை, பேசிக்கிட்டே சுற்றினாங்கன்னா எவ்வளோ பெரிய எரியோ கோட்டை, இந்த மோசைக்குன்னு பைத்தியமாக பிடிச்சிருக்கு, என்ன இப்படி சும்மா சுற்ற வச்சிருக்கிறாரு, இப்படி சுற்றுறோமே, அதை பார்த்தா எவ்வளோ பெரிய அடைப்பு, இது எப்படி நொறுங்கி இவ்வளோ இப்படி புலம்பியே விசுவாசத்தில் அப்படியே சோர்ந்து போயிருப்பான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் பேசாமல் சுற்றுன்ட்டு. அது சில காரியங்கள் நீங்கள் கூட அமர்ந்து இருக்கணும், அமர்ந்து இருக்க கற்றுக்கொள்ளணுங்க.
ஏன்னா ஏசாயா 30 சொல்லப்பட்டிருக்கு, அமெரிக்கையின் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். அவன் ஏசாயா 30:18 அமெரிக்கையே இருக்கணும், நம்பிக்கை இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்தே இருக்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்தா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுவாங்க, அட்வொகேட்ட பார்க்க போவாங்க, அத பார்க்குவாங்க. அந்த கட்சிக்காரன கூட்டு வருவாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். ஏசாயா 46:10 சொல்றார். சங்கீதம் 46:10. ஏன்னா அமர்ந்து இருக்கணும். அமர்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பார். எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும், எல்லாவற்றையும் அவர் சொல்லிக் கொடுப்பாரு. அப்போ கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஏன்னா நம்ம அமர்ந்து இருந்தாதான் கர்த்தர் யுத்தம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நீங்க அமரலைன்னா கர்த்தர் யுத்தம் செய்ய முடியாது. நீங்க அமர்ந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே அமர்ந்து இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அமர்ந்து இருக்கணும், பொறுத்து இருக்கணும். அதுவும் இப்போ உள்ள லேடிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரே டென்ஷன், உடனே இது உடனே. ஏன்னா இப்போ எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நடக்குது. எது வாங்கினாலும் இப்போ சாப்பிடணுமா, உடனே 1 ஹவரில் வீட்டுக்கு சாப்பாடு வந்துடுது. அதனால எல்லாமே இப்போ கல்யாணம் கூட இன்ஸ்டன்ட் கல்யாணம், உடனே அவனை பிடிச்சிட்டு அங்கேயே கல்யாணம். இதெல்லாம் வாட் இஸ் திஸ்? யோசனை பண்ணி பாருங்க. அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டேனாலே அவசரமாக செய்கிற காரியமெல்லாம் நல்லா இருக்காது. அமர்ந்து இருக்க கற்றுக்கொள்ளணும். முதலாவது உபவாசம் இருந்து போராடி ஜெபிக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு விட்டார் என்று விசுவாசம் வந்த பின்பு அமைதியாய் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து விடணும். அந்த பாருங்க, நம்ம வந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், அமர்ந்து இருக்கணும். அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்னா, நல்ல பாடல்களை பாடி நன்றி பலி செலுத்த ஆரம்பிச்சு. எம்மட்டு உதவி செய்த எபினேசர் நீங்க தானப்பா, எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவா ஈரே நீங்கப்பா, எனக்கு சமாதானம் தருகிற தேவன் நீங்கப்பா, யெகோவா ஷாலோம் மக்கு ஸ்தோத்திரம், என் கூடவே இருக்கிறீங்கப்பா, யெகோவா ஷம்மா மக்கு ஸ்தோத்திரம், நீங்க எப்பவுமே ஜெயம் தருகிற தேவனப்பா, யெகோவா நிசியே மக்கு. இப்படி அவர் நாமத்தை 272 நாமம் இருக்கு. அவர் நாமத்தை சொல்லி 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 ஸ்தோத்தரிக்கணும். அப்படி சொல்ல 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 உங்களுக்கு இருதயத்தில் இருக்கிற எல்லா இருள் விலகும். வேதம் என்ன சொல்லுதா, ரோமர் 1:21 அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்காம இருந்தனாலும் அவள் இருதயம் இருள் அடைந்தது. எப்பவுமே உங்களுக்கு நன்றி பலி ஸ்தோத்திர பலி இருக்கணுங்க. ஆத்திர பலி இருக்காம நன்றி பலி ஸ்தோத்திர பலி நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். வெளிநாட்டுல எல்லாம் பாருங்க, அந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் எப்பவுமே தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த நீங்க சொல்ல 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 பிசாசு உங்க சிந்தைக்குள்ள வர முடியாது, உங்க இருதயத்துக்குள்ள வர முடியாது, உங்களுடைய நினைவுக்குள்ள வர முடியாது. அவன் பிடிக்கிறதே சிந்தையத்தானே. அதனால தான் எப்பவும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. காரியங்கள் யாவும் வாய்க்கும். அதாவது பிரசங்கி 3:7 சொல்றாரு, பேச ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு. அதுதான் தாவீதின் அனுபவம் கூட அப்படித்தான். சங்கீதம் 39 1-2 வரைக்கும் சொல்றாரு. அவர் மௌனமா இருக்க கற்றுக்கொள்ளணும். 4வது பார்க்கும்போது உடன்படிக்கை பெட்டியை சுமக்கப்படுதல். யோசுவா 6:12 உடன்படிக்கை பெட்டி ஆசாரியரால் சுமக்கப்பட வேண்டும். தேவ ஜனம் செய்த உடன்படிக்கை பெட்டி சீத்திம் மரத்தினால் செய்யப்பட்டது. சீத்திம் மரம் மனுஷிகம், இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற ஜனங்களை குறிக்கும். பொன் தகடு என்று சொல்வது கிறிஸ்துவை குறிக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டி தரையில் இழுத்து செல்லக்கூடாது, மாடுகள் பூட்டி வண்டியில் கொண்டு போகக்கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியத்திற்கு அர்ப்பணித்த லேவியரால் ஆசாரியர்களை மட்டுமே அது பயபக்தியோடு சுமந்து கொள்ளப்பட வேண்டும். இன்னைக்கு எப்படி பண்றீங்க உடன்படிக்கை பெட்டி? கர்த்தருக்கு பயப்பட பயம் இருக்கா? இன்னைக்கு வந்து ஊழியத்திலையும் சரி, சபைக்கு போறதுலையும் சரி, ஃபேஷனா ஏதோ கை கை கட்டி கை கூப்பி ஜெபிக்கிறது கூட கிடையாது. அதே மாதிரி தேவ சமூகத்தில் சில பேர் வந்தால் அப்படி விரட்டிய வெட்டிட்டு அப்படி நிற்பாங்க. அப்படிலாம் நிற்கக்கூடாது. தாழ்த்தி கர்த்தருக்கு முன்னாடி நம்மை தாழ்த்தணும். அவரை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ பாராட்டின கிருபை அல்லவோ நான் நிற்கிறேன், நான் நிற்பதும் நிர்மமுடைய கிருபை அல்லப்பா, நீர் பாராட்டின இறக்குறோம், நீர் பாராட்டின தேவி, நான் செய்த பாவத்திற்காக நீர் பாவமானீரே, நான் செய்த தப்புதத்திற்காக நீ சாவமானீரே அப்படின்னு சொல்லி எனக்காக நீர் எல்லாத்தையும் சிலுவையில செய்து முடிச்சிட்டாரு. ஐயா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்ட்டு ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவை தியானத்தை நினைக்கணும். நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, நீங்க என்ன நினைச்சிருங்க, 40 நாள், அந்த 40 நாள் நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. 365 நாளையும் சிலுவை தியானத்தை நீங்க நினைக்கணும். சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினால்தான் தான் நம்ம விடுதலை. ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் அப்படின்னா வேதம் சொல்லப்பட்டிருக்கு. இதே போல மீகா 2:13 சொல்றாரு, அவருக்கு தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போவார். உங்களுக்கு முன்னாடி போகணும். நீங்க எங்க போனாலும் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க முன்னாடி போங்க, நான் உங்க பின்னாடி வரேன். இப்படி கூப்பிட்டுட்டு போங்க.
வேதம் அப்படித்தானே சொல்லுது. ஏசாயா 52:12 சொல்லுது, கர்த்தர் உனக்கு முன்னே போவார், இஸ்ரவேல் தேவன் உன் பிறகே உன்னை காக்கிறார். முன்னும் பின்ன இயேசு காக்கிறவராய் கடந்து வருவார். வேதத்துல சொல்லப்படுது. உடன்படிக்கை பெட்டியோடு தேவ சமூகம், தேவ வல்லமை எல்லாவற்றிலும் யோர்தான ஆசாரியர்கள் கால் வச்ச போது அந்த கரை புரண்டு ஓடின யோர்தான் பின்னிட்டு ஓடிச்சு. செய்யணும். அதைத்தான் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணும்போது அவர் உங்களை கனப்படுத்துவார். கடைசியாக பார்க்கும் பொழுது ஆர்ப்பரிப்பு. யோசுவா 6:5 சொல்றார், எரிகோ முதுகள் விழ வேண்டும். முதலாவது விசுவாசிக்க வேண்டும், இரண்டாவது வாக்கு தத்தத்தை நம்ப வேண்டும், மூன்றாவது அமர்ந்திருக்க வேண்டும் அவருடைய சமூகத்துல, நான்காவது அமர்ந்திருந்து உறுதியாய் அவர் வசனத்தை பிடித்து ஜெபிக்க வேண்டும், நான்காவது உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்ல வேண்டும், ஐந்தாவது ஆர்ப்பரித்து, அதாவது ஆர்ப்பரித்து என்று சொல்லும் பொழுது எக்காலம் ஊதி 7ஆம் நாளிலே 7 முறை சுற்ற வேண்டும். சரித்திர ஆசாரியர்கள் சொல்கிறார்கள் 4 மைல் தூரம் நடக்க வேண்டும். அப்படி என்றால் 4x7 என்று சொல்லும் பொழுது 28 மைல் நடக்க வேண்டும். 7ஆம் முறை சுற்றி வரும்போது ஆசாரி எக்காலம் ஊத வேண்டும். தேவ ஜனங்கள் மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட வேண்டும். எக்காலம் ஊதுவது என்பது தேவ வசனத்தை விசுவாசத்தோடு அறிக்கையிடுது தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். தேவ வசனத்தை விசுவாசத்தோடு அறிக்கையிடுவதுதான், அதுக்கு பேர் தான் எக்காலம் ஊதுவது. ஜனங்கள் ஆர்ப்பரித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவது எனப்படும். எரிகோ கோட்டை எழுவதற்கு முன்பாகவே விசுவாசத்தோடு இதை செய்ய வேண்டும். எரிகோ கோட்டை தகர்க்கப்பட வேண்டும் என்றால் துதி என்னும் மிக முக்கியமான ஆயுதம். ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு பேரு துதிகளின் மத்தியில் வாசப்படுகிற தேவன். நீங்க துதிக்க ஆரம்பிச்ச உடனே அவர் அங்க சிங்காசனம் விட்டு நேரில் உட்காந்துருவார். அவர் கேட்பார். அதனால தான் நீங்க பாருங்க, ஒரு 2 பாட்டு பாடுங்க, 3 பாட்டு, 4வது அப்படியே பாட 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 நமக்கு இருந்த கட்டுகள் எல்லாம், இருதயத்துல கட்டியிருந்த கட்டு, சிந்தையை கட்டியிருந்த கட்டு, நாவை கட்டியிருந்த எல்லாம் கட்டு அழுக்கப்பட்டு நம்மளே ஒரு அற்புதத்தின் வல்லமையை உணர்வோம். பரிசுத்த ஆவியான ஒரு அசைவாடுதை உணர்வோம். அக்கினி அபிஷேகம் மேல இறங்குறத உணர்வோம். அது மாதிரி நீங்க ஆர்ப்பரிக்கணும். அதுதான் ஆர்ப்பரித்து சகல ஜனங்களை கை கொட்டி கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரிக்கணும். ஆர்ப்பரிக்கும் பொழுது பாருங்க, ஒரு கூட்டத்தை அதில் பார்க்கும்போது சாலமோன் கர்த்தருடைய தேவாலயத்தை கட்டின போது 2 கூட்டத்தை வச்சான். ஒரு கூட்டத்தில் கர்த்தரை துதித்து நன்றி செலுத்தல், மறு கூட்டத்தை கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனை மகிமைப்படுத்தினார் என்று. இப்பொழுது நீங்களும் நானும் துதிக்க ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரியோ கோட்டையெல்லாம் உடைந்தது, தடைகள் எல்லாம் நீங்கிட்டு கர்த்தர் எல்லாமே தகர்த்தெறிந்து அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, கர்த்தர் சொன்ன ஆலோசனை கீழ்ப்படி நடக்கும்போது உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறவுண்டு முடியாததை முடிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமம் செயல்படும். முன்னாலேயும் போக முடியல, பின்னாலேயும் போக முடியலன்னு புலம்பி நிற்கிறீங்களா? நீங்க என்னை கொடுத்த ஆலோசனையின்படியே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து அவை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும்போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா எரிய கோட்டையும் சுக்கு நிற நொறுங்கி தடைகளை நீக்கி போட்டு பிரமிப்பு அடையும்படியா ஆசீர்வாதங்களை, ஆச்சரியங்களை, அற்புதங்களை உங்கள் கண்கள் காணும்படியாய் செய்வார். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாக நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, இம்மட்டுமா நம்முடைய பிள்ளைகளோடு பேசினீர் ஆண்டவரே. எங்க திரும்பினாலும் அடைப்பு, எங்க திரும்பினாலும் போராட்டம், வேதனை, சோதனை, வழி தெரியாமல் வாடி குருடை போல் காணப்படுகிற புலம்புகிற அந்த பிள்ளைகளை பார்த்து எரியோ கோட்டை எப்படி உடை தெரிவது என்று கற்றுக் கொடுத்தீடப்பா. தடைகள் எப்படி நொறுக்கப்படும் என்று கற்றுக் கொடுத்தீடாண்டவர். அதன்படியே தடைகளை நீக்கப்படுகிற இன்றைக்கு இந்த பிள்ளைகள் முன்பாக கடந்து சென்று அவளுடைய என்னென்ன காரியம் தடையா இருக்கிறது எல்லா எரியோ கோட்டைகளை உடை தெரிய பண்ணி ஆண்டவரே ஆர்ப்பரித்தார்கள் என்ற வண்ணமாய் அதிசயங்களை காணும்படியா அற்புதங்கள் இந்த பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற அப்பதை கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்து நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று உடைய நாமத்தை இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியா அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கின்றேன். உஷபில் லெகதுரி கந்துரி காலா திஹேடனுக்கு அனிதா சோர்ந்து போகாது. கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தது உண்மை. அதை நம்பி விசுவாசி பிரமிப்படையும்படியா உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். சில நாட்களுக்குள்ளாக உன் கண்கள் அதிசயத்தை காணும். உஷபில் லெகதுனி கந்துரி கபாலா திஹேரது நபாதர் மோசஸ் சோர்ந்து போகாதே. போராடி போராடி பலனற்று போனேனே என்று கர்த்தர் சொல்கிறார். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுவார். விசுவாசி. உஷபில் லெகதுரி கந்துரி கபா திஹேலி கபௌதரக்கம் டேவிட்சன் சோர்ந்து போகாது. மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசி. உன் கண்கள் அதிசயத்தை காணும். உஷபில் லெகதுரி கந்துரி கடதுரி கபா. செல்வகுமார் சோர்ந்து போகாது. பிசினஸ் செய்கிற மகன்
அநேக போராட்டங்களை சந்தித்து சந்தித்து சோர்வு, ஒன்றுமே முடியவில்லை என்று உட்கார்ந்து விட்டாய். கர்த்தர் சொல்கிறார், சீக்கிரத்திலே உன் சுகவாழ்வு துளிர்த்து, உன் பிசினஸ் துளிர்த்து, உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்கிறார். விசுவாசி. ரபுல பூஷதுரி கபாலதோ. இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் எரியோ கோட்டை போல தடையா நிற்கிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்தெறிந்து உடைய கிருபையினால் பிள்ளைகளை பிரமிப்படை உடைய நாமத்தை மைமைப்படுத்தி அதிசய அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கின்றேன். நிறப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமே ஆமே. தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களோடு பேசி இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.